ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மோர் தென் அ பிஸ்னஸ் மேன் இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன் எஜுகேஷன். எஜுகேஷனில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. எஜுகேஷன் வந்து ஒரு ஒரு பீப்புளுக்கு ஒரு எம்பவர் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் நவ் டேஸ் இட் பீன் செல் லைக் அ ப்ராடக்ட் அண்ட் மோர் எவர் இட்ஸ் யூஸ்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் வெப்பன். இது ரெண்டு சிம்பிளான ஒரு கொஸ்டினா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பிகம் அ பிஸ்னஸ் ஆர் அ பாலிடிக்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் லெட்ஸ் பிரேக் டவுன் தட் ஹவு எஜுகேஷன் பிகம் அ பிக் பிஸ்னஸ் அண்ட் அ பொலிட்டிக்கல் வெப்பன். And first, education as a business. Nowadays, more than education learning, it's become a huge industry. For example, நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து அதிகமான ஃபீஸா இருக்கட்டும், மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதில் ஃபீஸ் கன்செஷன் இதே மாதிரி வந்து நிறைய ஃபீஸ்ல வந்து ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் மோர் ஓவர் கோச்சிங் சென்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஜேஇ நீட் இதே மாதிரி வந்து பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஹியூஜ் கோர் மல்டி பிசினஸா நடந்துட்டு இருக்கு இந்த ரீசெண்ட் டேஸ்ல. ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் பிசினஸா நடந்துட்டு இருக்கு, மல்டி பிசினஸா ஓவரால் வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கு இது. அண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் லேர்னர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர்ஸா தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லேர்னர்ஸா பாக்கிறதுல தே ஆர் தி கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ற ஒரு பிசினஸ் நடக்கிற ஒரு இடமா எஜுகேஷன்ன்றது வந்து மாறிடுச்சு இந்த டேஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட், பிசினஸ் அஸ் அ பாலிடிக்ஸ். பிசினஸ் அஸ் அ பாலிடிக்ஸ்னு சொன்னா என்ன நீங்க பாப்பீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கரிக்குலம்ல இன்டர்ஃபியர் பண்றது, அதாவது சப்ஜெக்ட்ஸ் உடைய சாப்டர்ஸ்ல வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தமான சில சாப்டர்ஸை கொண்டு வருது. அண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து ஒரு சில எஜுகேஷனை மையப்படுத்தி கேம்பெயின்ஸ் பண்றது, ஃபேக் ப்ராமிசஸ், அது மாதிரி நிறைய வந்து இதை வந்து எஜுகேஷனை பொலிட்டிக்கலா சேஞ்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் இந்த நீட்டோட இஷ்யூஸ் நிறைய இருக்கு. நீட்ல வந்து ஒரு பார்ட்டி கேன்சல் பண்றது, நீட் கேன்சல், அதை வச்சு நிறைய அரசியல் நடக்குது, நம்ம ஸ்டேட்ல நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்படிதான் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸா மாறிட்டு வருது. இதனால இம்பாக்ட் ஆகுது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதனால வந்து இம்பாக்ட் ஆகுது, இந்த பொலிட்டிக்கலா இந்த எஜுகேஷன் மாறுறதுனால. இந்த விஷயத்தினால வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்டல் ப்ரெஷர் ஆஃப் கோச்சிங் கல்ச்சர். இந்த கோச்சிங்ன்ற ஒரு கல்ச்சர்னால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுற மென்டல் ப்ரெஷர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் நீட். இந்த நீட்னால எத்தனை சூசைட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. அண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் ஈவன் தி பேசிக் எஜுகேஷன் கூட போய் சேரல. என்னதான் வந்து நம்ம சிட்டில எவ்வளவு பெரிய எஜுகேஷன் ஸ்கூல்ஸோ இல்ல எவ்வளவு நடந்தாலுமே அந்த ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் ஒரு எஜுகேட்டட் பீப்புள் கூட இன்னும் அங்க இருந்து வெளியில வராதுன்றது தான் வந்து இங்க நடக்கிற உண்மையான கதை. இது எதனாலனா பிசினஸ் ஆகும் பாலிடிக்ஸ் ஆகும் இந்த எஜுகேஷனை மாத்தினால தான் இன்னுமே அந்த ரூரல் ஏரியாஸ்க்கு இன்னும் ரீச் ஆகாம இருக்கு. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிகிரிஸ் நாட் கேரண்டீஸ் தி ஜாப். அதாவது ஒரு டிகிரி கிடைச்சா ஒரு ஜாப்ன்றது வந்து எந்த விதமான கேரண்டியுமே இல்ல. எக்ஸாம்பிள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அவங்க ஜாபுக்காக திருப்பி வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய நிலைமை தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணா அதுக்கான ஜாப் கேரண்டியா வந்து எந்த விதமான இன்ஸ்டிடியூஷனுமே உண்மையே கொடுக்கல. அதாவது இப்ப இன்டர்ன்ஷிப்னு வைப்பாங்க, அதுல பாதி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகும், மீதி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரகிள்குள்ள தான் போவாங்க. அண்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் வந்து பிசினஸாகவும் பாலிடிக்ஸாகவும் மாறதுனால இதுல பாதிக்கப்பட்டது ரெண்டே பேர் தான். ஒன்னு பேரண்ட்ஸ், ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து அதிக கடன், அதாவது நாங்க பசங்களை வந்து படிக்க வைக்கணும்னு நிறைய கடன் எடுத்து வந்து அதை எப்படியாவது படிக்க வச்சிடறாங்க. பட் கடைசியில் அவங்க தான் வந்து ஒரு கடனாளியா நிக்கிறாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டல் ப்ரெஷர் வந்து டவுன் ஆகுது. அவங்களால ஃபியூச்சர் சக்சஸை நோக்கி போக முடியாது. இதுதான் வந்து இந்த எஜுகேஷன் வந்து பிசினஸ் ஆகும் பாலிடிக்ஸாகவும் மாத்துறதுக்கான இம்பாக்ட். இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி கால் ஆக்ஷன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அண்ட் திஸ் சிஸ்டம் நீட்ஸ் தி ரீசெட். அந்த ரீசெட் எங்க தொடங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மூலமா தான் தொடங்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, மோர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு இது எஜுகேஷன்ல என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் பார்ட் ஆஃப் கரிக்குலம். அதாவது இந்த ரெண்டுமே வந்து அந்த எஜுகேஷன் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும் இந்த இஷ்யூஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீப் தி பாலிடிக்ஸ் அவே ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக். அதாவது இந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து நிறைய அரசியல், நிறைய பாலிடிக்ஸ் இருக்கிறது தவிர்த்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் தி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றதுல இதனால வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷியல் கிடைக்கும்ன்றது வந்து இந்த வீடியோ மூலமா சொல்றோம். அண்ட் ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஷுட் நாட் பி எ லேடர் ஃபார் அ ப்ராஃபிட், இட் ஷுட் பி எ growth. அதாவது ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது வந்து எஜுகேஷனால நான் வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. எஜுகேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு growth-ஆ இருக்கணும். அவங்க வந்து ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆகணும், அவங்க க்ளோ ஆகணும். இதுதான் வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்றோம். அண்ட் ஃபைனலி காய்ஸ், நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் பிகம் பிசினஸ் ஆர் பாலிடிக்ஸ்ன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.